ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது. தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை, முதன்மை நகரங்களை, குறிப்பா தலைநகரை தூய்மையா வச்சுக்கணும்னு ராம்கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு, ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க. அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது? ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது? 2700 கோடி கொடுக்குது. ஒரு ஆண்டுக்கு 270 கோடி. அப்படின்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 2700 கோடியே கொடுக்குது. இவங்க இப்ப 23,000 கொடுத்தானா அவன் 16,000 வாங்குறான், வேலைக்கு வாங்குறாங்க. தனியார் எப்படி செய்யும்? எந்த மாதிரி செய்யும்? ஒரு குப்பை அள்ளுறத கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை? அரசு என்ன எல்லாமே தனியார் மயம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்கிறோம்ல, ஒரு கேள்வி எழுப்புறோம்ல. அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க. என்னதான் செய்யும்? போக்குவரத்து தனியார் நடத்தணும், கொடுத்துரும். கல்வியை தனியார் நடத்தணும், கொடுத்துரும். மருத்துவத்தை தனியார் நடத்தணும். சாலை ஓடுதல் பராமரித்தல் தனியார். மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும். சாராய கடை மட்டும் அதுவே நடத்துங்கிறத ஏற்குது அந்த சமூகம்? யோசிச்சு பாருங்க. நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க. நீங்க பால் விக்கிறவன பால்காரங்கிறீங்க, காய்கறி விக்கிறவன காய்கறிக்காரங்கிறீங்க. அப்படிதானே சொல்றீங்க? அப்ப குப்பையை போடுறவனையில குப்பைக்காரன்னு சொல்லணும். அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு?